இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே, வெளிய பார்த்தல சுமங்கலி பொம்பளைங்கலாம் தாலியை கோக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நலங்கு வைக்க கூப்பிடுவாங்க. அது நடக்கவே கூடாது. பாப்பா, நான் தான் சொல்றேன்ல பாப்பா, நீ பாத்துக்கிட்டே இரு. அவங்க நலங்கு வைக்க மாட்டாங்க, ஒண்ணு வைக்க மாட்டாங்க. நாம தான் ஆதிரியை கடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோமே. அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் நான் இப்பவே பண்றேன், சரியா? அண்ணே, ஆதிரியை கடத்துறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவ எப்படியும் நம்ம ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு கடைசி நேரத்துல இங்க வந்தாலும் வந்துருவா. அதனால இங்க ஏதாவது பிளான் பண்ணணும். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல பிரச்சனையை கிளப்பணும், சண்டைய மூட்டி விடுவோம். இந்த குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க கூட நம்ம ஆளுங்களே மாத்தி மாத்தி ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் பெருசா வெடிக்கும். அத காரணமா காட்டி ஆதிரியே இந்த தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை நிறுத்திடுவா. நானும் எப்பவும் போல இந்த வீட்லயே இருந்து இவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கதற விடுவேன். இப்போ நம்ம போக வேண்டிய ரூட்டே இதுதான். என்னென்ன சொல்ற? ஓகே பாப்பா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். சரிண்ணே. நந்தினி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எல்லாரும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. இதுதான் பிளான். ஓகே சத்யா, நாங்க அசத்திடுறோம். டோன்ட் வரி. ஏங்க ஆதிரை, ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதான் பாட்டி மங்கல்யம் கோத்துட்டு இருக்காங்கல்ல, அது முடிஞ்ச உடனே நலங்கு வச்சு ஆரம்பிச்சிடலாம். சரி சரி. ஆதிர, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த ஓல்டு லேடிஸ் தான் தாலி சென்டிமெண்ட்டுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னா நீங்களும் கொடுக்கறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீ 2K கிட்ஸ் தானே ஆதிர? இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம்லாம் தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்னு உனக்கு புரிஞ்சும் உன்னால எப்படி அக்ரி பண்ண முடியுது? போரிங்கா இல்ல? என்ன இப்படி கேக்குறாளுங்க? டிரான்ஸ்ஃபார்ம்ல கைய வைக்கிறோன்னு தெரியாம இவகிட்ட வாய குடுக்கறீங்களேடி. கொஞ்ச நேரத்துல அடிச்சு வாயில இருந்து போல போலன்னு ரத்த தவற வைக்க போறா. ஏமா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இருங்க சித்தி, பாவம் இந்த பிள்ளைங்களுக்கு புரியல, நான் புரிய வச்சிடுறேன். தாலிய பத்தி இப்படி கிண்டலும் கேலியுமா பேசி கேள்வி கேக்குறதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஃபேஷனா போயிடுச்சுல. ஒரு விஷயத்த நாம எப்படி பாக்குறோங்கிறதுலதான் அந்த விஷயத்துக்கு மதிப்பு இருக்கு. நாம கடவுளை கடவுள்னு பார்த்தா அது கடவுள். இது கடவுள் இல்ல கல்லுன்னு சொன்னா அது வெறும் கல்லுதான். அதே மாதிரிதான் இத வெறும் மஞ்ச கயிறா பார்த்தா இது வெறும் மஞ்ச கயிறு தான். அதுவே இத மாங்கல்யமா பார்த்தா இதோட மகிமையும் பெருமையும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால உங்கள மாதிரி கயிறா நினைக்கிறவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி உயிரா நினைக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன ஆதிரே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்த்ததே இல்லையே. நைட்டு தூங்குறப்ப தாலியை கழட்டி ஹேங்கர்ல மாட்டிருவேன். அதனால இப்ப என்ன தப்பாயிருச்சு? ஒன்னும் ஆகல. நானும் நல்லா இருக்கேன், என் புருஷனும் நல்லா தான் இருக்கான். ஏமா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு அறிவில்ல உனக்கு? ஏங்க, இப்ப நாங்க என்ன அறிவில்லாம பேசுறோம்? ஏமா, தாலி பெருக்கி போடுற விசேஷம் நடக்குது. அதனால பெரியவங்க மாங்கல்யத்தை பிரிச்சு கோத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தாலியை கட்டி ஹேங்கர்ல மாட்டுவேன் அங்க மாட்டுவேன்னு திமிரா பேசிட்டு இருக்கா?
இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கோ? அத்த சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னு வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ரோகிணி, நீ கரெக்டா தான் சொல்ற. ஆதர, இவளுகெல்லாம் ஒரு ஆளுன்னு மெனக்கட்டு நீ பதில் சொல்ற பாரு. உன்ன சொல்லணும், அவளுக தான் பிரச்சனை பண்ணணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காளுக. நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? ஏங்க, நாங்க மனசுல பட்டா சொன்னா நாங்க பிரச்சனை பண்றோம்னு சொல்லுவீங்களா? எங்க மேலயே பழி போடுறீங்க. நாங்க ஒண்ணு பிரச்சனை பண்ண வரல. எங்க ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்க தான் வந்திருக்கோம். அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. நாங்க எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கணும்? நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? ஆமா, தாலி சென்டிமெண்ட பத்தி வாய்க்கிலேயே பேசுறீங்களே. என் ஃப்ரெண்டு சத்யா கழுத்துல அவ விருப்பமும் இல்லாம சம்மதமும் இல்லாம உங்க வீட்டு பையன் தாலி கட்டினா. அப்ப எங்க போச்சு உங்களோட மரியாதையும் மதிப்பும்? ஏய், நீ ஒருத்தி அமைதியாயிரு. இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் அதை சமக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், கட்டின ஆம்பளைங்களுக்கு சுத்தமா கிடையாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச பார்த்தா நீங்க பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தான் தோணுது. ஆதரே, சும்மா எங்க மேல பழி போடாதீங்க. யதார்த்தமா சொன்ன விஷயத்துக்கு கண்ணும் காதும் மூக்கு வச்சு பிரச்சனை ஆக்குனது உங்க சித்தியும் அத்தையும் உங்க நாத்தனாரும் தான், நாங்க கிடையாது. சும்மா எங்களே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், ஐயோ, என்ன விட்டா மேல மேல பேசிக்கிட்டே போற? எங்க எந்த விஷயத்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல வந்து தாலியை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க. எந்த இடமா இருந்தேனே, நியாயத்தை எங்க வேணாலும் கேட்கலாம். எது? இப்ப நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசினதெல்லாம் நியாயமா? ஆமாங்க, எங்களுக்கு அது நியாயம்தான். ஆண் பெண் எல்லாரும் சமந்தான். புருஷனுக்கு பொண்டாட்டி எல்லாம் அடிமை கிடையாது. ஆமா, கரெக்ட் தான். இப்ப யாரு அடிமைன்னு சொன்னது? இத தனித்தனியா வேற சொல்லணுமா? நீங்க தாலிய பத்தி ஆகா ஓகன்னு சொல்லும் போதே தெரியுது நீங்க எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடிமையா தான் இருக்கீங்கன்னு. யார் இங்க அடிமையா இருக்காங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வெச்சுக்கோ, கால்ல போறதை எடுத்துட்டு வந்து உங்க 2 பேரை மாறி மாறி அடிச்சிருவேன், பாத்துக்கோங்க. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பேசுவீங்க? சக்தி, கொஞ்சம் அமைதியா இரு. சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. யாரு? நான் சவுண்ட் விடுறேனா? அப்ப உங்க சித்தி பேசுறதெல்லாம் நியாயமா? சொல்லாதே, நியாயமா? இங்க பாரு, என் சித்தி அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். ஆனா அவங்க சொன்னதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. நாங்களா? நாங்க என்ன பிரச்சனை பண்ணோம்? மனசுல பட்டதை சொன்னோம். ஏன் அதுக்கு கூட உரிமை இல்லையா? அதுக்கு என்னமோ உன் சித்தி அடிப்பேன்றாங்க, வெட்டுவேன்றாங்க. ஏய் காவ்யா, நீ அமைதியா இரு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு ஆதிரே, உன் சித்தி தேவையில்லாம எப்ப வார்த்தை விட்டாங்களோ அப்பவே என் மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னையா மன்னிப்பு கேட்க சொல்ற நீ? உங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. சாரி கேட்கணுமா? சாரி. சாரி கேட்க முடியாது, பூரியும் கேட்க முடியாது. என்ன சக்தி, என்ன பிரச்சனை? ஆண்டி, ஒண்ணில ஆண்டி, ஆதிரை கிட்ட ஃபங்க்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டோம். ஆனா ஆதிரியோட சித்தி நாங்க தான் இங்க பிரச்சனை பண்ண வந்த மாதிரி ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க.